கண்டிப்பா இந்த ஒரு தோல்விக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சுக்கோங்க. கண்டிப்பா நான் தான் இந்த ஒரு தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாரி தோல்விக்கு பிறகு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மனசொடைஞ்சு பேசியிருக்காருங்க. பேக் டு பேக் இந்தியா 2 தோல்வியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தழுவிருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா சொல்லப்போனா நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில இன்னும் ஒரு போட்டி கூட இந்தியா வந்து வெற்றி பெறல. குறிப்பா சொல்லப்போனா உலக சாதனையை பார்த்தீங்கன்னா அயர்லாந்து டீம் பதிவு பண்ணிட்டாங்க. ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. அயர்லாந்து டீம் பார்த்தீங்கன்னா இன்ன வரையும் இந்தியாவை சீரிஸ் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்ட்டு ஒரு சாதனையை வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது அயர்லாந்து டீம் அந்த சாதனையை முறியடித்து இப்போ மிகப்பெரிய லெவலில் சாதனையை பதிவு பண்ணிட்டாங்க. இந்திய அணிக்கு ஒரு மோசமான சாதனையை பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதுவும் அந்த ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போட்டி என்ன இருந்துச்சு, முக்கியமாக அந்த தோல்விக்கு என்ன காரணம், ஸ்ரேயஸ் ஐயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தெளிவாக பார்த்தலாம். முக்கியமாக தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற தெளிவாக பார்த்தலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்ல கருத்துக்கு புரியும். இதோட சேனல் ஆச்சு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல்லை நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி அயர்லாந்து vs இந்தியா 2வது போட்டி. கண்டிப்பாக முதல் போட்டியில் பார்த்துருப்பீங்க இந்தியா ஒரு அபார தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. பேட்டிங் கொலாப்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரியே இந்த ஒரு போட்டியும் நடக்குமா அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். ஏன்னா இந்தியன் டீம் செம்மையாக ப்ளே பண்ணுற டீம் தான். இருந்தாலுமே எப்படி இப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியல. இந்தியா வேர்ல்டு கப் வின்னர் டீமு. இந்தியா உலகக்கோப்பை அடிச்சுன்னு சொல்லிட்டு மறந்துட்டாங்க போல். இந்தியா தான் கடைசியில் உலகக்கோப்பை வென்றாங்க, நல்லா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே எப்படி இந்தியா இந்த அளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணுறாங்க. ஒருவேளை கேப்டன்சி தான் மேட்டரா. ஸோ கேப்டன்சியில் வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் போயிட்டார். அதன் பிறகு இப்போ தான் ஃபஸ்ட்டு தொடராக நம்மளோட ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பண்ணுறாரு. அவர் பண்ணுற முதல் சீரீஸே முதல் தொடரே ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. முக்கியமாக சொல்லப்போனால் அயர்லாந்து டீம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டீம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் டீம் சொல்ல முடியாது, நமக்கு ரொம்ப கீழே இருக்க டீம் தான். ஸோ அந்த டீம்ட்டு இந்தியா எப்படி தோக்குறாங்க அப்படின்னா நீங்களும் நினச்சிக்கோங்க. அப்போ எப்படி வந்து இந்தியா இப்படி மோசமாக ப்ளே பண்ணுறாங்க, என்ன பண்ணால் இந்தியா வெற்றி பெற முடியும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்குங்க. குறிப்பாக இந்த ஒரு போட்டியில் பிளேயிங் லெவலில் ஸோ மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு. போன போட்டியில் என்ன பண்ணாரோ அதே தான் இந்த டைம் பண்ணியிருக்காரு. வைபவ் சூரியவன்ஸுக்கு ஏன் வந்து பிளேஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு கேள்வி தான். ஏன்னா போன போட்டியில் ஏன் எடுக்கலை அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அது சொல்லியிருந்தாரு. ஸோ அடுத்த போட்டியில் வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த போட்டியிலும் பெருசாக வாய்ப்பை கொடுக்கல. ஸோ யாருக்குமே பெருசாக வாய்ப்பு கொடுக்கல. பிரின்ஸ் யாதவ் மட்டும் உள்ளே வந்திருந்தார். அவர் செம்மையாகவே பவுலிங் போட்டிருந்தார். இந்த ஒரு மாற்றத்தை தான் இந்தியா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பெருசாக மாற்றத்தை எதுவுமே பண்ணல. மேபி இன்றைக்கி வைபவ் சூரியவன்ஸு களம் இறங்குவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி நடக்கும் அப்படின்னு. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி மீண்டும் நாங்கள் வந்து முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் ஸோ ஓப்பனிங்கில் நல்லாவே கிளம்பிறங்கியிருந்தாங்க. ஏன்னா தான் மோசமாக பேட்டிங் ப்ளே பண்ணியிருந்தாலும் அதில் ஒரு சில பேட்ஸ்மேன் நல்லாவே ப்ளே பண்ணாங்க. இந்தியாவோட மோசம் கிடையாதுங்க, செம்மையாகவே ப்ளே பண்ணாங்க. இந்திய அளவுக்கு மோசமாக ப்ளே பண்ணல, அந்தளவுக்கு இந்திய அன்றைக்கி மோசமாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அதை சொல்லப்போனால் ஸோ டக்கர் இன்றைக்கி செம்மையாக ப்ளே பண்ணார், பெஞ்சமின் செம்மையாக ப்ளே பண்ணார். இவங்க 2 பேரும் அடித்து கடத்தினால ஒரு ரீசனான ஒரு ஸ்கோர் வந்துச்சு. ஸோ 20 ஓவர் முடியல 8 விக்கெட் இழப்புக்கு 154ங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சிருந்தாங்க. இது ஒரு பார் ஸ்கோர் தான். இந்தியா டீம் இருக்கிற லைனப்புக்கு கண்டிப்பாக இந்த ஸ்கோரை ஈஸியாக கெட்டபிள் அடிச்சிருவாங்க அப்படின்னு தான் பார்த்தோம். நடந்தது என்னன்னா நம்ம ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேருமே டக் அவுட்டுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வைபவ் சூரியவன்ஸு இறங்கியிருந்தா ஸோ இந்த நடந்திருக்குமா அப்படின்னு தெரியல. முக்கியமாக இன்றைக்கி ஸோ 2 பேருமே பெருசாக அடிக்கவே இல்லை. நம்மளோட சஞ்சு சாம்சனும் சரி அபிஷேக் சர்மாவும் சரி 2 பேருமே சரியாக ப்ளே பண்ணல. 2 பேருமே முதல் பால்லே ஆட்டமானதாங்க. ஆளுக்கு ஒரு பால் பிடிச்சி 3 ரன்கள் எடுத்து இப்படி மோசமாக ப்ளே பண்ணுறீங்களே அப்படிமா தான் ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. அதன் பிறகு கலந்துறீங்க பேட்ஸ்மேன் யாருமே சரியாக ப்ளே பண்ணல. இஷான் கிஷனாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும். இன்றைக்கி அக்ஷர் பட்டேல்லாம் செம்மையாக டெஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணார். 18 பாலுக்கு 14 ரன் அடித்தார். அது இவ்வளோ திலக்குறமா இன்றைக்கி டீசெண்டாக விளையாண்டாருங்க. ஒன்மேனாக மேட்சை கொண்டு போகலான்னு எதிர்பார்த்தாரு. ஆனால் அவரும் அவுட் ஆக சிவம் தூபமும் பெருசாக அடிக்கலை. கடைசியில் அடிச்சிட்டானா கொஞ்சம் போராடினார். அப்பயும் மேட்சை வந்து வெற்றி பெற முடியல. கடைசி ஓவரில் 20 ரன் தேவைப்பட்டது. 20 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி வந்து பதிவு பண்ணிட்டாங்க. இந்த தோல்வி குறித்து மனசு ஒழிச்சிட்டாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம், கண்டிப்பாக என்னோட இந்த ஒரு தோல்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ரேயஸ் ஐயர் முதல் முறையாக கேப்டன்சி பண்ணியிருக்காரு. இந்த முதல் தொடரே அவருக்கு தோல்வியில் தான் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக உலக சாதனையை அயர்லாந்து டீம் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு எதிராக இன்ன வரையும் தொடரை கைப்பற்றல அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான சாதனையை நம்மளோட அயர்லாந்து டீம் வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைய போட்டி வெற்றி மூலமாக இந்த தொடரை கைப்பற்றி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா என்ன தான் டீமாக இருந்தாலும் அந்த இந்தியாவை போட்டு துவைக்கிற அளவுக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வளர்ந்து வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப்னு சொல்லி ஆகணும். ஆனால் தோல்விக்கு பிறகு அவரை ஒத்துக்கிட்டாருங்க. பிளேயிங் லெவலில் ஒரு சில மாற்றம் பண்ணியிருக்கணும். வைபவ் சூரியவன்ஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். அப்படியே அவரே ஒத்துக்கிட்டாரு. அவரை பேச ஒன்றுமே முடியல. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மேட்சும் போயிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு தோல்விக்கு யார் காரணம்?
முக்கியமாக இந்தியா என்ன பண்ணியிருந்தா இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றுக்கலாம் அப்படிங்கிறத கருத்துக்களாக போட்டுவிடுங்க.